வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரியாணிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு வந்து கொஞ்சம் பொரியுமா, அதோட தீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருங்க. பாருங்கம்மா, எள்ளு வந்து பொரிஞ்சிச்சு. ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லாமா, லைட்டாக இருந்தாலே சூடு ஏறினாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேம்மா, இதை போட்டுக்கலாம். இது எல்லாம் மூணையும் கலந்து நம்ம வந்து ஆற வச்சு அரைக்க போகிறோம். பாருங்கம்மா, நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எள்ளு, வேர்க்கடலை, முந்திரி மூணையும் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம நைஸாக பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நைஸாக வந்துடும். 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம்மா. இந்த மாதிரி வந்து 4 பொளந்து வச்சுடுங்க. தண்ணியில் போட்டு வச்சிடணும். ரொம்ப நேரம் கத்திரிக்காய் கட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வேற ஒரு கடாய் வச்சுங்கம்மா. ஆயில் போட்டுக்குங்க. நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து பொரிச்சிக்க போகிறோம். கம்மியாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போடணும். பாருங்கம்மா, எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருப்போம் கத்திரிக்காய். தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். ஏன்னா எண்ணெயில் போகிறதுனால மூஞ்சில் தெரிக்கும். உஷாராக செய்யுங்க. இப்போ ஒரு கத்திரிக்காய் போடுங்கம்மா. அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, சிம்மில் வைங்க. ஏன்னா கத்திரிக்காய் கருகிடும். கலர் வந்து இந்த மாதிரி வரணும். ரொம்ப குழஞ்சி எடுக்காதீங்க. இந்த மாதிரி கலரில் இருக்கும் போது நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம ஒரு பீஸை எடுத்துடலாம். எண்ணெய் வடிகட்டி எடுத்துங்கம்மா. வேற ஒரு கடாய் வச்சுங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. ஏன்னா வந்து கத்திரிக்காய் சாப்ஸுக்கு வந்து நல்லெண்ணெய் மெயினானது. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு சாதாரண எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட போகிறோம். மிளகு வந்து மெயினானதுமா. கத்திரிக்காய் சாப்ஸுக்கு வந்து மிளகு மெயின். அதனால் மிளகு கொஞ்சம் கூட கூட்டிக்கங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போடுறேன். மிளகு வந்து நல்லா ரொம்ப நேரம் விடாதீங்கம்மா. மிளகு வந்து மூஞ்சில் தெரிக்கும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும்மா. நான் வந்து பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேம்மா, இதை போட்டுக்கலாம். இது ஒரு 10 பல்லு பூண்டு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வந்து பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போட்டால் போதும். லைட்டாக உப்பு போட்டுங்கம்மா. நல்லா தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம வந்து எந்த பொருளுமே வதக்கத்தில் தான் இருக்குது சமையலோட டேஸ்ட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமா. கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே வந்து பூண்டு போட்டிருக்கோம். இப்போ நல்லா வதங்கிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த டைமில் வந்து கத்திரிக்காய் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுக்கிற கத்திரிக்காய் வந்து இதில் போட போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாமா. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். உப்பு வந்து தேவையானது போட்டு நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு கிளறுங்க. பாருங்கம்மா, நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைசல் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாம்மா. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது வந்துமா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சு சைடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ மேலவே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுருங்க. கொத்தமல்லிமா, பொடியை கட் பண்ணி கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான்மா, கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.